Hi, this is Veda from Ippo Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன ட்ரேடிங் பிளான் செட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி என்ன ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம என்ன வந்து டெக்னிக்கலாக என்ன ப்ரெடிக்ட் ஆகுது, நாளைக்கு என்ன ட்ரேடிங் பிளான் செட் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 145 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு முழு முக்கிய காரணமாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ விப்ரோவாக இருக்கட்டும், டெக் மஹேந்திராவாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம் அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஒரு ஃபயர் மோடில் இருக்குன்னு. ஸோ இன்றைக்குமே அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி 50 ஏற்றத்துக்கு அதுவும் ஒரு காரணம். ரெண்டாவதாக பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ஃபால் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ரெக்கவர் ஆகி 200 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து இன்றைக்கி க்ளோசிங் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்டேஷன் இன்றைக்கி இல்லை. ஸோ கோட்டக் மஹேந்திரா பேங்க் வந்து ஒரு ஃப்ளாட் மோடில் தான் வந்து இருந்துச்சு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஓரளவுக்கு நார்மலான ஒரு மூமெண்ட்டு தான். ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த பேங்க் ஸ்டாக்குமே வந்து ஒரு பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. தட்டி எழுப்புனா கூட எந்திரிக்கல் லெவலில் வந்து இல்லை. எஸ்பிஐ எல்லாமே வந்து உங்களுக்கு இன்றைக்கி மைனஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு நமக்கு வந்து என்ன ஒரு செட்டப் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பொசிஷனலாக வந்து இன்றைக்கி ஒரு பிரேக்கப் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தது 24,190 நமக்கு இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணி டே கேண்டில் வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துருந்தால் ஃபர்தராக ஒரு ராக்கெட்டுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி அது நடக்கலை. ஸோ நாளைக்கு நமக்கு என்ன ஒரு ப்ரெடிக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 24,090 வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது. பட் அதை உடச்சி உங்களுக்கு கீழே இறங்குச்சுன்னா 23,990 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைடு மூவ்மெண்ட் நமக்கு வரணும்னா 24,160க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் நாளைக்கு க்ளோசிங் இருந்தால் ஃபர்தராக 24,260ங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து 52,400ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதை உடச்சி உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 52,100 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி அப்சைடு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 52,650க்கு மேலே நாளைக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் நடந்தால் 52,950ங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நிஃப்டியில் 24,000 காலையும் 24,200 புட்டையும் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு 52,400 காலையும் 52,900 புட்டையும் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஒருவேளை நமக்கு பிரேக் அவுட் வந்து எந்த இடத்துல நடக்குதோ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.